அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டாபிக் லேச்சஸ். லேச்சஸ் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் காலதாமதம்னு அர்த்தம். அதாவது அதிகப்படியான காலதாமதம் இல்லைன்னா காலதாமதம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ட்டுக்கு ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகளாக பார்க்குறோம். நம்ம சும்மானா டிலேன்றால் அது கிளைண்ட்டுக்கும் பிடிக்காது, அண்ட் தென் கோர்ட்டுக்கும் பிடிக்காது. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் டிலே ஆகுது. நியாயமான காரணங்கள் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும், நியாயமற்றதாக இருந்தால் அது நிராகரிக்கப்படும். அதை தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். உரிமை கோரலை உறுதிப்படுத்துவதில் நியாயமற்ற தாமதம், ஒரு நியாயமில்லாத ஒரு லேச்சஸ் இருந்துடுச்சுன்னா அதன் விளைவாக அது நிராகரிக்கப்படலாம். எது? இந்த உரிமை கோரல் நிராகரிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், உரிமை கோரல் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் நேச்சர்னு அர்த்தம். ஸோ சிவில் நேச்சரில் நடக்கக்கூடிய ஒரு சில கேசஸில் பார்த்தீங்கன்னா நியாயமற்ற காலதாமதம், அதன் விளைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி கிடைக்காமல் போகலாம் என்றது தான் இந்த லேச்சஸ்க்கான நேரடி டெஃபினிஷன். அதாவது ஆனரபிள் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். அதாவது நியாயமான கேஸாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படும் ஒரு சில காரணங்கள். அதில் மிக முக்கியமான காரணம் தான் இந்த லேச்சஸ், டிலே அப்படின்ற ஒரு கான்செப்ட். டிலே இருந்து நியாயமான காரணங்களாக இருக்குமே ஆனால் அதுவும் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும், இல்லைனா அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. இது முழுக்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிவில் நேச்சர் கேசஸ் தான் இது வரும். இது ஏன்னா அது செட் அசைட் கான்செப்டும் அதில் தான் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு சில காலதாமதங்களை அது என்ன காரணத்துக்கான காலதாமதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை செட் அசைட் பண்ணுவாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் பார்த்திங்கன்னா சிறு காலதாமதம். அது பெரிய காலதாமதமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு அஃபிடவிட்டில் தெளிவாக சொல்லணும், அதற்குண்டான எக்ஸிபிட்ஸை மார்க் பண்ணணும், அதற்குண்டான டாக்குமெண்ட்டை அவங்க மார்க் பண்ணால் அது நியாயமான காலதாமதமாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லைன்னா உடனடியாக அது நிராகரிக்கப்படும். இதே கிரிமினல் நேச்சரில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் நேச்சரில் லேச்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஒரு வருடத்திற்கு முன்னாடி நடந்த குற்றம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டால் கூட அவர் தண்டிக்கப்படுவார். யார்? அந்த நபர் தண்டிக்கப்படுவார். அவர் காலதாமதமாயிடுச்சு, அவர் போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் கிரிமினல் நேச்சரில் சொல்ல முடியாது. ஆனால் சிவில் நேச்சரில் கண்டிப்பாக இந்த லேச்சஸ் அப்பப்போ அப்ளிகபிள் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கு, நினைவில் கொள்க, லிமிட்டேஷன் ஆக்டை தெரிஞ்சு வச்சுக்குங்க அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அதற்குண்டான லிமிட்டேஷன் என்ன இருக்குது, லிமிட்டேஷன் அந்த கேஸுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றத மிக தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கேஸுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி உள்ளே ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மணி சூட் இருக்குன்னா, மணி சூட்டுக்கு அதிகபட்ச லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா 3 வருட காலங்கள். அதாவது 1லேருந்து 3 வருட காலங்களில் நம்ம ஒரு வழக்கை பதியலாம். 3 வருடத்திற்கு மேலே அது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வழக்கு பதிய வைக்க முடியாது என்றதை நினைவில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல டிஸ்கஸ் மைனர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கு. என்ன மைனர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு மைனர் இருக்கிறாங்க, அந்த மைனருடைய தாயோ அல்லது தந்தையோ அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் சேல் பண்ணிட்டார். தாயோ தந்தையோ குடும்ப செலவிற்காகவோ இல்லை படிப்பு செலவிற்காகவோ இல்லைன்னா வேறு எந்த செலவிற்காகவோ அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த மைனர் மேஜர் ஆகிறாரு, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறாரு. அப்போ அவருக்கு தெரிய வருது, இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றது நியாயமற்ற முறையில் விற்றுருக்காங்க, அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அவருக்குண்டான காலதாமதம் 3 வருட காலங்கள். 3 வருடத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் இந்த சூட்டை ஃபைல் பண்ணிடணும், சிவில் கேஸாக ஃபைல் பண்ணிடணும். எனக்கு தெரியாமல் என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய மூதாதையர் வழியில் அந்த ப்ராப்பர்ட்டி இவர்கள் கம்மி விலையில் விற்றுட்டாங்க, அதை நீங்கள் எனக்கு மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு 3 வருஷத்தில் இவர் ஃபைல் பண்ணிடணும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டேஷன். அதனால தான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கோம். இந்த இடத்துல ரிட் பெட்டிஷன் அப்படின்ற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சில
பேப்பரில் மிக முக்கியமான பேப்பர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு போடணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை படித்தா மட்டும்தான் முடியும். அது எதன் அடிப்படையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரிட் அடிப்படையில் வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் டபிள்யூபின்னு சொல்லுவாங்க. டபிள்யூபி போட்டாச்சான்னு கேட்பாங்க. ஸோ ரிட் பெட்டிஷன் போட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226 வரும். ஹைகோர்ட்டாக இருந்துச்சுன்னா ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டில் வரும். ஸோ இந்த 2 ஆர்டிகல்லையும் நம்ம தனித்தனியாக ஃபைல் பண்ணலாம். இந்த 2 கோர்ட்டில் மட்டும்தான் இந்த ரிட் பெட்டிஷன் போட முடியும். இதற்கும் பார்த்தீங்கன்னா காலதாமதங்கள் பார்க்கப்படும். காலதாமதங்கள் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு சில கேசஸுக்கு ஹேபியஸ் கார்பஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா நியாயமான காரணங்கள் சொன்னால் உடனே ஏற்றுப்பாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு நியாயமற்ற காலதாமதங்கள் இருந்துச்சுன்னா உடனே அதை நிராகரிச்சிருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷனுக்கான கான்செப்ட். அதே கான்செப்ட் தான் இந்த செட்டசைடு கூட. செட்டசைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓபி பெட்டிஷன் ஓடுது, அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வரல, ரெஸ்பாண்டன்ட் சைடில் வரல அப்படின்னும் போது நம்ம வந்து ஏஓஎஸ் அஃபிடேவிட் ஆஃப் சர்வீஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் எஸ்எஸ் பெட்டிஷன் போடும்போது அதையும் கேட்டி வரல, நம்மளுக்கு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகிடுதுன்னா அவங்க மறுபடியும் வந்து அந்த கேஸஸை செட்டசைட் பண்ணலாம். அதற்குண்டான நியாயமான காரணத்தை சொல்லணும். ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், நான் ஊருக்கு போயிட்டேன், எனக்கு இந்த அட்ரஸில் வந்தது எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஏதேனும் விவரங்களை சுட்டி காண்பித்து அவங்க செட்டசைட் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா லேச்சஸ்க்கான கான்செப்ட். அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.